ஹாய்ங்க. வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி காலையில் டெம்பரேச்சர் வந்து 66 ஃபாரன்ஹைட் இருக்குது. அப்போ நம்ம செல்சியஸில் வந்து ஒரு 18 வரும். ஆனால் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து 18 மாதிரி இல்லை. ஒரு 5, 4 ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும்? அவ்வளோ கோல்டாக இருக்குது காலையிலேயும். காலையிலே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஃப்ரைடே இங்கே பிளாக் ஃப்ரைடே நிறைய டீல்லாம் போட்டிருப்பாங்க. இதை தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதை தான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய டீலு. அப்புறம் நான் வந்து என்னோடய யூடியூப்போட ஏர்னிங்கில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்ததில் ரொம்ப ஒரு 2 நாள் கழித்து நான் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். முன்னாடியெல்லாங்க இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டே இருக்கு இல்லையா, இந்த தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 6 o'clock கடை ஓப்பன் பண்ணுவாங்க. விடிய விடிய கடை ஓப்பனாக இருக்கும். ஃப்ரைடே நைட்டு தான் கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. நிறைய டீல் இருக்கும். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரைடே காலையில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே ஃபுல்லாக எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டோர் அந்த மாதிரி கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கும். ஸோ சரி ஃப்ரைடே காலையில் வந்து சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா 5 மணி கடை திறக்குறாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 6:45 கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் அவுட்லெட் மால் அப்படின்ட்டு ஒரு மால் இருக்குங்க. அங்கே போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து பிராண்டடான ஐட்டத்துக்குலாம் நல்ல டீல் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். நம்ம வந்து அந்த மால் பக்கத்தில் காரை பார்க் பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதனால் கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நாங்கள் பார்க் பண்ணோம். ஆனால் நிறைய பார்க்கிங் இருந்தது. ரிட்டன் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் வேறு ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு. அங்கனக்குள்ளே வந்து நிறைய கடைகளாக இருந்துச்சு. பாப்பா வந்து அல்ட்டாவில் கொஞ்சம் மஸ்காரா, லிப் கிளாஸ் அது மாதிரி ஐட்டமெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயாச்சு. எனக்கு மேக்கப் பற்றியெல்லாம் பெருசாலாம் தெரியாதுங்க. முக்கியமாக வந்து இந்த பிராண்டட் பற்றியெல்லாம் யூஎஸ் வர்ற வரையிலுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் ஃபேர் எவர் மட்டும்தான். என் மேரேஜுக்கே வந்து பியூட்டிஷியன்லாம் வந்து மேக்கப்லாம் போடலை. அண்ணன் வந்து சிங்கப்பூரில் இருந்ததுனால ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கிறதே தெரியும். அதை போட்டு ஒரு பான்ஸ் பவுடர் அடிச்சுட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு மணமேடையில் உட்காந்துட்டேன். மெகந்தி மட்டும்தான் போட்டோம். எனக்கு வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர் இந்த 2 பிராண்டு தான் தெரியும். அதுலேயும் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃபேர் எவர் தான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா அது நல்ல வாசமாக இருக்குமா, அதனால பிடிக்கும். இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நார்த் இண்டியன். அவங்க தான் எனக்கு இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் மீனா அப்படின்னு சொன்னது. இப்போ வந்து பாப்பா இருக்கா, அவளுக்கு எல்லா பிராண்ட் பற்றியுமே தெரியுங்க. ஏன்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறாங்க. அப்புறம் நிறைய ஷார்ட்ஸு, இப்போ டிவி, அப்புறம் ஃபோனில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனால் வந்து அது மூலமாக இப்போ எல்லா பிராண்டுமே நம்மளுக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம சீக்கிரம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. லேட் ஆக ஆக கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே இன்னும் சில கடைகள் எல்லாம் பயங்கர க்யூவாக இருக்குங்க. நம்ம க்யூவில் நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களாக தான் உள்ளே விடுவாங்க. நம்ம அப்படி தான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர முடியும். அல்ட்டால் அந்தளவுக்கு பெருசாக ஆளுங்க வரல. ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்றதுனால வரல அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ரிட்டன் வர்றப்போ பார்த்தப்ப அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நம்ம இப்போ ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாங்க. பாப்பாக்கெல்லாம் ஷூவெல்லாம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பாப்பாவுக்குமே ஷூ கொஞ்சம் பெரிய பொண்ணுக்கு வந்து பிஞ்சிருச்சு. என்னோடய 2வது பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் கான்செர்ட் வருது, அதுக்கு வேணும் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டோம். ஆன்லைனில் ஒரு 2-3 நாள் முன்னாடியே டீல் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஆனால் இன்னும் சில டீல்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னா தாங்க கிடைக்கும். நான் வந்து மைக்கேல் கோர்ஸ் ஹேண்ட்பேக் தான் வாங்க போகிறேன். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு டைம் தேங்க்ஸ் கிவிங்க்கு சொல்லிடுவார், வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு. பட் நம்ம ஏர்ன் பண்ண ஒரு மணியில் வாங்குறதோட ஹாப்பினஸ் தனி தானே. ஸோ அதனால் இந்த டைம் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஆன்லைனில் பார்த்தோம். ஆன்லைனுமே நிறைய டிசைன்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஸ்டோரில் வாங்குறது வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களாக தாங்க உள்ளே விடுவாங்க. ஏன்னா கூட்டம் நெரிசலாயிரும் அப்படின்ட்டு. பயங்கர பெரிய க்யூ தான். நாங்கள் எக்ஸாக்டாக க்யூவில் நிற்கிறப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 பேராக தான் விட்டுட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தப்ப எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வீட்டில் இருக்கவங்கலாம் இது நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்ததில் வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் அதுக்கப்புறம் பிடிச்சது. அதை எடுத்து பாப்பாட்ட கொடுத்துட்டேன், இதுதான் நான் ஃபைனலாக எடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு வேணாம் இந்த ஹேண்ட்பேக் தான் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹேண்ட்பேக் தான் செலக்ட் பண்ணேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $200. எல்லா டிஸ்கவுண்ட் போக வந்து நான் வந்து $100க்கு வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து வாட்ச் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. அதனால் சரி வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வாட்ச் ப்ரைஸ் வந்து எல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் போக கம்மி விலையில் இருந்தது. பட் அவளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. அதனால் வேறு ஒரு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா கடையை வந்து நம்ம போனோன்னா எடுத்துகிட்டு நம்ம கடையை சும்மா சுற்றிட்டுருப்போம் இல்லைங்க.
அப்படி தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸ்கூல் கொண்டு வாங்கிக்கிறியாடா? ஓகேங்கம்மா. வேண்டாம், இட்ஸ் ஓகேடா. இதுதான் போட மாட்டேன். காவிரி எங்கேயாச்சும் இது ட்ராவல் பேக். அழகாக இருக்குல்ல? இந்த தான் அழகாக இருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். சரி ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா? அதான் எனக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்தால் வாங்கியிருக்கேன். பில்லெல்லாம் போட்டு பாப்பா 2 பேருமே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. அதனால் பில்லு போட்டு அப்படியே வெளியே வந்து நேர ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு உள்ளே போயாச்சு. நல்லா இருக்காடா? எனக்கு சினமன் ஃப்ளேவர் பிடிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஃப்ளேவரே இல்லை. நல்லா இருக்கு. சினமன் ரோல் இருக்கும். நல்லா இருக்கு. சினமன் ரோல் தானே. 2 பேரும் சாப்பிடவே மாட்டீங்க. பிடிக்காது. சினமன் ரோல் pretzel bites. நைக் ஷூ இருக்குல்லங்க, அதோட க்யூ தாங்க இது. அப்படியே ஒரு ரோவாக போயிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் கூட நான் அந்த நைக்கு க்யூவில் நின்று அந்த ஷூ கடைக்குள்ளே போனதில்லை. பெரிய கடையாக இருக்கும். அப்படி என்ன தான் ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அது பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட்டை. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபாசில் கடையில் வாட்ச் வாங்கணும். எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல கடை. இது வந்து மால்குள்ளே எல்லா கடைகளாம் இருக்காது, தனித்தனி கடைகளாக இருக்கும். இந்த மாதிரி மேப் இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கடை நம்ம எங்கே இருக்கோம், எந்த சைடு போகணும் அப்படின்ற வரையில் சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தப்பாக போயிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து மேப்பில் செக் பண்ணோம். ரொம்ப பக்கத்தில் தான் இருந்திருக்கோம் போல். நடந்து நடந்து பயங்கர கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இந்த ஷாப்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, எவ்வளோ வழி இருந்தாலும் தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துக்குமே நடந்து போயிட்டுருந்தோம். எனக்கு வேணும். எப்படி இருக்கு பரமஸ்ரீ? அவுத்துட்டு போட்டு பிஞ்சு பெரிய தலைவலி உனக்கு தாங்க போட்டு விடணும். இது ஜஸ்ட் இப்படி சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் இப்படி இருந்தா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாங்கிரவா? ஓகே. அப்ப மெமோரியல் மால்ல ஒண்ணுமே வாங்க மாட்டேன். நத்திங்ல எதுவுமே வாங்க கூடாது. ஓகே, விடக்கூடாது நீ. 2 வாட்ச் எடுத்தோம் அப்படின்னா $110. ஒரு சிங்கிளாக எடுத்தோம் அப்படின்னா $70. ஸோ அதனால் 2 எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டோம். வாட்ச் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் பர்ஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் பர்ஸ் பார்க்க போயிட்டாங்க. நான் க்யூவில் நிற்க வந்துட்டேன். ஏன்னா பெரிய க்யூவாக இருக்குது. ஒரு ஆள் நின்றுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மூவ் ஆகும். நம்மளும் சீக்கிரம் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ரெண்டுமே அழகா ரெண்டுமே எனக்கு ஏன் வாட்ச் தான் பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நான் சொல்ல மாட்டேங்க. ஏன் ஸ்கூல் கட்டிட்டு போ வாட்ச் இல்லையா? கேடி மில்ஸ் மேலே பர்ஸ் கிடையாது. ஃபாசிலா இருக்கும். ஆனால் இந்த அளவு பெருசு இல்லை, குட்டி. தெரியல, கட் பண்ண தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. நம்மளே மெமோரியல் போன ஞாபகம் இருக்கா? எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பில்லும் போட்டுட்டோம். பெரிய பாப்பாவுக்கு வந்து வாட்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கட் பண்ணுவாங்கல்ல சொன்னால் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் வந்து வேறு அதுக்கு தனி க்யூ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க வந்து இங்கேயே நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அந்த பில் போடுற கவுண்டர்லேயே எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாப்பா 2 பேருமே வந்து அந்த பேரை வந்துட்டு வாட்சுக்கு பேக் சைடில் எழுதணும் அப்படின்னாங்க. இங்கே அப்படி ரைட் பண்ணி கொடுப்பாங்க போல், எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபாசிலில் ஹேண்ட்பேக்,
பர்ஸ் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி நேம் போட்டுக்கலாமா. அங்கே பண்ணி கொடுப்பீங்களானோ? பண்ணி கொடுப்போங்க, ஆனால் 2 ஹவர்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. அவ்வளோ நேரம்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுவேங்க கார் எடுத்தோன்னே பின்னாடி கார் அப்படியே நிற்கிது பார்க் பண்ணுறதுக்காக, அவ்வளோ கூட்டம். எங்களுக்கும் அங்கே ரொம்ப வேலை இல்லை. ஸோ அதனால் இப்போ வேறு ஒரு மால் வேறு போகணும். ஸ்ருதிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது. ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகணும். நம்ம ப்ரீமியம் அவுட்லெட்டில் பார்த்தோம், பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கல. அதனால சரி இந்த மாலில் போய் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் செக் பண்ணணும், அப்புறம் இங்கேயே நம்ம நேம் எழுத கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு. நாங்கள் இந்த உள்ள மால்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு ஃபாசில் ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நேம் எழுதுறதுக்கு தாங்க கொடுத்தோம். அவங்களுமே 2 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மாலில் நம்ம 2 ஹவர்ஸ் சும்மா சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னாலே டைம் ஆயிரும். ஏன்னா பாப்பாக்கு இன்னும் ட்ரெஸ்ஸு பார்க்கல. ஒரு 4-5 கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே நம்ம டைம் ஆயிரும். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்க போயிட்டோம். மேசிஸ் அப்படின்ற கடையில் தான் போன இயர் பர்த்டேக்கு எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதோட ப்ரைஸ் $60, $25க்கு ஆஃபரில் எடுத்தோம். அந்த கடையில் போய் பார்க்குறப்போ வந்து இந்த டைம் நல்லாவே இல்லை ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஜேசி பென்னி அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயாச்சு. அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நிறைய வெரைட்டியெல்லாம் இருந்தது. அங்கே பார்க்குறதுல வந்து இதுதான் அக்காவுக்கும் சரி அவளுக்கும் சரி பிடிச்சிருந்தது. அக்கா சொன்னால் தான் கேட்பா, அப்படி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதோட ப்ரைஸுமே வந்து 65 சம்திங், ஆனால் $23க்கு கிடச்சிது ஆஃபரில். அதையும் வாங்கி பில்லெல்லாம் போட்டுட்டு நேராக வந்து நம்ம வாட்சை கலெக்ட் பண்ண வந்தாச்சுங்க. 2 பேருக்குமே வாட்சை வாங்கியாச்சு. நேம் எல்லாம் எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன்னாடியே அவங்க கேட்டாங்க நேம் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைனில் தான் நம்ம நேம் வேணும் அப்படின்ட்டு. நேம் பக்கத்தில் ஸ்டாரு அப்படி இல்லைன்னா மூன், சன் எதுனாலும் நம்ம டிசைன் வேணால் சொன்னால் அதையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் லஞ்சு சாப்பிடலை, ஏன்னா சுற்றிட்டே இருந்ததில் ப்ளஸ் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதில் பசி எடுக்கலை. ஸோ டேரெக்டாக டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக நாங்கள் குமார் மெஸ் போகலாம் அப்படின்னு பிளான். ஏன்னா ஒரு சவுத் இண்டியன் கொத்து பரோட்டா அது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் குமார் மெஸ் போகலாம் அப்படின்னு பிளான். ஒரு 5 மணிக்கெல்லாம் குமார் மெஸ் ரீச் ஆகிட்டோம். எக்ஸாக்டாக டின்னர் டயத்துக்கே அங்கே வந்து போயாச்சு. பாப்பா வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. நான் வந்து கொத்து பரோட்டா தான் ஆர்டர் பண்ணேன். கொத்து பரோட்டா, அப்புறம் வந்து இன்னொன்று பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் வறுவல், அப்புறம் சிக்கன் 65 அதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து கொத்து பரோட்டா ஓகேவா தான் பிடிச்சிருந்துச்சுங்க. அதான் என் பொண்ணு சொன்னா, அம்மா நீங்கள் ஃபுட் ரிவ்யூ கூட பண்ணலாம்லம்மா அப்படின்னா. நான் எதுக்கிட்ட ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களை வச்சே ரிவ்யூ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்டேன் எதாவது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்ததுங்க, நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சிவானி எப்படி இருக்கு பன்னீர் பட்டர் மசாலா? நான் நல்லா இருக்கா? இவங்க எடுத்து வாங்கிக்கோ. எப்படி இருக்குடா பாட்டகர்? எப்படி இருக்குங்க? நம்ம இதில் போடணும். அதான் சமையல் இன்னொன்று வேணா சொல்லுங்கள். வாங்கி உனக்கு பட்டு பார்த்து இன்னும் பண்ணேன் பார்த்து எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, உன் டெஸ்ட் தானே. சாப்பிட்டு சாப்பிடு சிக்கன் தான் வேணும். காரம் காரமே இல்லை. பத்திரிக்கா ஸ்மெல் பண்ணியே காரம் தாங்க.
பெப்பரிக்காங்க பெப்பர் தானே ரெட் பெல் பெப்பர் பெப்பர் எனக்கு வந்து சிக்கன் 65 அந்த இது மட்டும்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றது வந்து ரொம்ப எல்லாம் பிடிக்கல. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. அதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு காஃபி வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பாவம் காலையில் டீ குடிச்சது அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. அவங்களுக்கு டீ ஒரு நாளைக்கு 3ஆவது கண்டிப்பாக குடிச்சிடணும். காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்குமே அப்படியே கிளம்பியாச்சு. டீ பொறுக்கி 6:45க்கு கிளம்பணுங்க. 6:30க்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் டே வெளியில் இருந்த மாதிரி தான். பயங்கர டயர்டு எல்லாத்துக்குமேவும். பெரிய பாப்பா கொஞ்சம் தலை வேற வலிக்குது அப்படின்னா. ஏன்னா ரொம்ப குளிருதுங்களா. ஸோ குளிரில் அலைஞ்சோம் அப்படின்னா காதுக்குள்ளேயெல்லாம் பனி போய் உடனே தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக் தான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ஜிப் இதெல்லாமே நான் செக் பண்ணி கூட பார்க்கல அங்கே. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா பீஸ், அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி செக் பண்ணி தானே வாங்குவோம். ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே வந்து அப்படி இருந்தாலுமே இங்கே ரிட்டன் எடுத்துப்பாங்க, வேறு பீஸ் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படலாம் நம்மளுக்கு தேவையில்லை. பெரிய பொண்ணு வந்து கோச்சு தான் வாங்கமானா, ஆனால் அந்த பட்ஜெட் வந்து அந்தளவுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதனால தான் நான் வேணாம் பாப்பா, அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நான் கடைக்குள்ளே போகலங்க. அது கூட்டம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கோச் பிராண்டுக்கு வந்து செம்ம கூட்டங்க. நாங்கள் அங்கே போகிறப்பே அவ்வளோ கூட்டம், நாங்கள் ரிட்டன் வர்றப்போ இன்னும் கூட்டம் டபுள் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு என்னென்னு அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு டைமுமே இந்த தேங்க்ஸ் கிவிங் லீவ் வரும்ல, இந்த பிளாக் ஃப்ரைடே அப்போ நாங்கள் நினைப்போம் கடைக்கு போக வேணாம், எதுக்கு போயிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு டைமுமே போயிடுவோங்க. என்ன தான் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவாவது போயிடுவோம். பெரிய பாப்பாவுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு கேட்டாள். அவள் பர்த்டேக்கு வந்து ரிட்டன் பசங்க வந்து இது கிஃப்ட் கார்டு தான் கொடுத்தாங்க. நாங்கள் எங்கே போனாலுமே யாருக்கு கிரகப்பிரவேசமோ எது வச்சாலும் பர்த்டே எல்லாத்துக்குமே நாங்கள் கிஃப்ட் கார்டு தான் கொடுப்போம். ஸோ அதனால் பாப்பாங்களும் அதே தான் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் கார்டு வச்சு நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்லிட்டா. அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகேடா பாப்பா, நீ அதை வச்சே ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அதை வச்சு தான் அவள் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தா. ஸ்ருதி அப்படின்னு நேம் எழுதி கீழே ஒரு சின்னதாக ஹார்ட்டு, அதே மாதிரி தான் ஷிபானிக்கும் ஷிபானி அப்படின்னு எழுதி ஒரு ஸ்டாரு. பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம ஊர்லலாம் அந்த பாத்திரமெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாத்திரக்கடையில் அந்த மாதிரி தானே எழுதி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துச்சு. இதோடு நான் வந்து இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.